மகிழ்வுண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையமானதை செய்ததாக நாம் பார்த்தோம். தேவன் நம்மை காண்கிற தேவனாய் இருப்பதாக நாம் தியானித்தோம். இந்த வழியிலும் கூட நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், கர்த்தர் இஸ்ரவேலுக்கு நீதியை சரிக்கட்டு நிமித்தம் ஜனங்கள் மனப்பூர்வமாய் தங்களை ஒப்புக் கொடுத்த நிமித்தம் அவரை ஸ்தோத்திரங்களை சொல்லி இங்கே தெபொராள் என்கிற ஒரு ஸ்திரீயானவள் சொல்வதை பார்க்கிறோம். தெபொராள் நியாயாதிபதிகளிலே அநேக நியாயம் விசாரிக்கின்றவர்கள் நடுவிலே தெபொராள் என்கிற ஒரு ஸ்திரீயை தேவன் எடுத்து பயன்படுத்தினார். அவர் சொல்கிறார், கர்த்தர் இஸ்ரவேலுக்கு நீதியை சரிக்கட்டு நிமித்தம் ஜனங்கள் மனப்பூர்வமாய் தங்களை ஒப்புக் கொடுத்த நிமித்தம் அவரை ஸ்தோத்திரியுங்கள். ஜனங்கள் தங்களை தேவனுக்கு மனப்பூர்வமாய் ஒப்புக் கொடுத்தார்கள். நம் தேவன் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறபடினாலே, உள்ளந்திரிகளை ஆராய்ந்து பார்க்கிறபடினாலே, நம்முடைய மனதை தேவன் பார்க்கிறபடினாலே நம்மை மனப்பூர்வமாக தேவனுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். அந்த ஆழமான அனுபவத்தில் செல்லும்போது நம் வாழ்விலே உண்மையாகவே தேவனுடைய அதிசயங்களை பார்க்க முடியும், தேவனுடைய வல்லமையை பார்க்க முடியும், தேவனுடைய சுகத்தை பார்க்க முடியும், தேவனுடைய சமாதானத்தை பார்க்க முடியும், தேவனுடைய சந்தோஷத்தை பார்க்க முடியும். எப்பொழுது மனப்பூர்வமாய் நாம் தேவ சமூகத்திலே நாம் ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது தேவன் நிச்சயமாகவே நம் வாழ்விலே வெளிப்படுவார். இன்றைக்கு அன்னைகளுடைய வாழ்க்கையிலே வாயளவாக தேவனோடு பழக விரும்புகிறோம். வேதம் சொல்கிறது, நாவினால் அல்ல கிரியினாலே தேவ சமூகத்தில் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால் எதை செய்தாலும் மனப்பூர்வமாக ஒப்பு கொடுத்து செய்கின்ற போது தேவன் அதை ஏற்றுக்கொள்கிறவராய் இருக்கிறார். ஈசாக்கை ஆபிரகாம் மனப்பூர்வமாக பலி செலுத்தும்படியாக கொண்டு போவதை நாம் வேதத்தில் பார்க்க முடியும். நம் வாழ்க்கையில் கூட தேவன் எதிர்பார்ப்பது மேலோட்டமாய் அல்ல, மனப்பூர்வமாக நம் காரியங்களை செய்வோம் என்று சொன்னால் தேவன் இன்றைக்கும் நம் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார். அந்த அனுபவத்தில் போக நாம் ஒப்புக் கொடுப்போம். அன்றைக்கு அந்த ஜனங்கள் மனப்பூர்வமாய் தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுத்தார்கள். நாமும் அப்பேற்பட்ட அனுபவத்தில் போக நம் வாழ்க்கையிலே தேவன் வெளிப்பட நம் நிச்சயமாகவே அந்த அனுபவமானது நமக்கு சிறப்பையும் மேன்மையும் கொடுக்கும். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவினீரே, இதுவரை உதவினீரே. எபினேசர் எபினேசர் பாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை. ஸ்தோத்திர பலி தகப்பனை மகன் மனப்பூர்வமாய் சிநேகிப்பது போல, ஒரு தகப்பன் மகனை மனப்பூர்வமாய் சிநேகிப்பது போல நாமும் தேவ சமூகத்தில் நம்மை மனப்பூர்வமாய் ஒப்புக் கொடுப்போம். அப்போதுதான் தேவன் நமக்காக நீதியை சரிக்கட்டும்படியாக இறங்கி வந்து நம் வாழ்க்கையிலே வெளிப்படுவார். அன்பின் ஆண்டவரே, அன்றைக்கு அந்த ஜனங்கள் தங்களை மனப்பூர்வமாய் கொடுத்ததினால் அவர்கள் வாழ்க்கையில் நீதியை சரிக்கட்டினீர். அதுபோல எங்கள் வாழ்விலே நாங்கள் மனப்பூர்வமாய் எங்களை ஒப்புக் கொடுக்கும் போது எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை எல்லாவற்றையும் சரி கட்டுகிறவராக, நியாயம் செய்கிறவராக, நீதி செய்கிறவராக, எங்கள் வாழ்விலே நீ சொன்ன வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவனாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் கூட மனப்பூர்வமாய் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.